மீனராசி. மீனராசியில வந்து பாத்தீங்கன்னா ஜென்மஸ்தானத்துல இருக்காரு, ஜென்ம சனியும் தொடங்குது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்காரு அப்படின்னா, அதாவது பொருளாதார எல்லாத்துலயும் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு, நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையுமேவும் கவனமா கொடுக்குறாரு. ஆனா என்னதோட சேர்த்து கொடுக்குறாருன்னா அலைச்சல், கடின உழைப்போடு சேர்த்து கொடுக்குறாரு. எப்பவுமே சனி பகவான் நார்மலா சும்மா இருந்தாலே ஒரு ஒரு வருமானத்தையும் கொடுக்க மாட்டாரு. அதனாலதான் உங்களுக்கு ஜென்ம சனி வேறையா, நீ இன்னும் உழைப்பு நிறைய போடு, கடின உழைப்பா போடு, அப்பனாதான் உனக்கு வருமானத்தை கொடுக்கேன்னு சொல்லி வருமானத்தை அதிகப்படுத்துறாரு. கடின உழைப்பு போட்டால் மட்டும்தான். ஆனால் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமாக வரும். ஏதேனும் ஒரு வகையில நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, சொந்த தொழில் பண்றீங்க, ராவும் பகலுமா வேலை பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி கூட எனக்கு வருமானம் வரல, நான் என்ன செய்ய நினைக்கிறேன், உங்களுக்கு மத்தியில சனி பகவான் சொல்றாரு, இந்த பயிற்சி காலத்துல உனக்கு கண்டிப்பா ரெட்டிப்பு லாபம் கொடுக்க போறேன். அதுவும் நீ வேலை செஞ்சா மட்டும்தான். உன்னோட உழைப்பு வந்து இவ்வளவுதான், ஒரு 5% 5% வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 100% எஃபெக்ட் போட்டு 100% உங்களுடைய கடின உழைப்பு போட்டு நீங்க பண்றீங்கன்னா அந்த வருமானமும் பலனும் 100% உங்களுக்கு கிடைக்க போகுது. உழைப்புக்கேற்ற பதவி உயர்வும் உழைப்புக்கேற்ற வருமானத்தையும் அவர் கொடுக்க போறாரு. ஆனா இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு நடக்காது. நீங்கெல்லாம் தடைகள் எல்லாம் தாண்டி முன்னேற்றம் பண்ணி வரணும். ஜென்மசனியா உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அதனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல முன்னேற்றத்தை இந்தா உன் கையில தான் இருக்கு, எடுத்துக்கோ, எடுத்து சாப்பிடலாம் அவர் கொடுக்க மாட்டாரு. அந்த அவ்வளவு தூரத்துல இருக்குது, நீங்க போராடி ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி வரணும். ஆனா அதற்கும் உங்களுக்கு பலனையும் சக்தியையும் கொடுத்துருவாரு. பரவாயில்ல, நீ இவ்வளவு தாண்டி வாப்பா, ஒண்ணும் பத்தி இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தாண்டி எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்துட்ட, இதெல்லாம் உனக்கு இவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உனக்கு ரெட்டிப்பு லாபம் கொடுக்க போறோம், ரெட்டிப்பு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறோம், எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நீ போக போறேன்னா இவ்வளவு தூரம் நீங்க சேர்ந்து வாங்கப்பா. உங்க சோம்பலையும் சோம்பேறியையும் தவிடுபடி ஆக்க போறாரு. ஏன்னா நீங்க எப்பவுமே வேலைனா ஓரளவு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பர்சன் தான். ஆனா சோம்பேறித்தனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரியான சோம்பேறித்தனம் வேற யாருக்குமே இல்லை. அப்படியே உட்காந்துருவீங்க. அதனாலதான் உங்களுக்கு நீங்க எப்பவுமே சோம்பேறித்தனமே படக்கூடாதுன்னு சொல்லி இந்த டைம்ல உங்களை வந்து சோம்பலெல்லாம் விரட்டி அடிக்க போறாரு. நல்லா ஓடணும்னு சொல்லி சோம்பல் அடிச்சு வரைக்க போறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. சரி, பொருள் தொழில்லாம் இப்படி இருக்கு, வேலை இருக்கு, பொருளாதார முன்னேற்றத்துக்கு வரும். குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ, திருமணம் ஆகலையோ திருமணம் ஆயிடுச்சோ, அவங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு பரிபூர்ணமா இருக்கும். என்ன வேலை செய்யறதுனாலும் சரி, படிக்கிறீங்களா ஓகே, இல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகும். ஏன்னா இன்னும் நான் படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு அதுக்கப்புறம் தான் திருமணம் முடிக்க நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. சனி பயிற்சி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீ கண்டிப்பா உனக்கு வேலை இருக்குப்பா, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், நீ தைரியமா இரு. சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்சு அவரோட ஆசீர்வாதம்னா, அரசாங்க வேலைக்கு யாரு, நம்ம சூரிய பகவான் தான். அவரோட ஆசீர்வாதம் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். கடின உழைப்பும் சேர்த்து நீங்க போடணும். கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு இருக்கும். தாய் தந்தையர் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் முடிஞ்சவங்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தெரியும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அது எந்த நாளும் சரி பரவாயில்ல. எல்லாம் முடிச்சுட்டீங்க, படிச்சு முடிச்சுட்டு கணவன் அதாவது மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, நீங்க அடுத்து படிக்கணும்னு நினைக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை தெரியும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நீ மேல் படிய, நான் உனக்கு எவ்வளவு சரி ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட்டிவா இருக்கேன். காலேஜில் கூட உங்களுக்கு சேர்த்து விடுவாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு பர்சனா தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க. ஏன்னா இந்த அளவு ரொம்ப பெரிய மாற்றத்தை தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க அப்படி கிடையாது. நீ எதுக்கு நீ வெளில போற, நீ எதுக்கு இப்படி இருக்கன்னு சொல்லி கேள்வி கேட்டவங்க தான். அது ஆணோ பெண்ணா யாருனாலும் இருக்கட்டுமே. ஆனால் இனி வரும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க, ஃபுல் ஆதரவு கொடுப்பாங்க. நீ என்னனாலும் பண்ண, உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன், என்ன முயற்சினாலும் நீ பண்ணு. அரசாங்க உத்தியோகம், அது என்ன உத்தியோகம், விஏவா இருக்கட்டும், என்ன உத்தியோகம்னாலும் இருக்கட்டும், பெரிய பெரிய வேலை என்னனாலும் இருக்கட்டும், ஒரு ரயில்வேல ஜாப் எதுனாலும் சரி, ஒரு போலீஸ் எஸ்ஐ ஆக போறியா, அவ்வளவு தூரம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆணா இருந்தாலும் என்ன பெண்ணா இருந்தாலும் என்ன, நீ இது உனக்கு ஆர்வம் இருக்குதா, கலந்துக்கோ, நான் முயற்சி பண்றேன், படிக்க சேர்த்து விடுறேன், சென்டர் சேர்த்து விடுறேன், நீ முயற்சி பண்ணு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஏன்னா திருமண வாழ்வு அமோகமா இருக்கும். திருமணத்துல உள்ள ஒற்றுமை அவ்வளோ அந்யோன்யமா ஒரு சந்தோஷத்தோட இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட தனியா பேசுறது கூட நேரம் இல்லாம இருந்துச்சு. இப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பேசக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான படிப்பு, அருமையான முன்னேற்றம். அவங்க பெற்றோர்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
படித்தால் மட்டும்தான் முன்னேற்றம், படித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்கிறத ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களுக்கே பாடம் நடத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய அறிவாளி பிள்ளைகளா தான் இருப்பாங்க. ரொம்ப சூப்பர், அதாவது ரொம்ப சூப்பரான மைண்டோட இருப்பாங்க. எதையும் யோசிச்சு சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருக்க மாட்டாங்க. ரொம்ப மெச்சூர்டா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செயலுமே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம பிள்ளையா இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டு அதிகரிக்கும். நீங்க எப்பவுமே ஒரு பர்சன் கோயிலுக்கு போற பர்சன் தானா, அங்க போய் கோயில்ல போய் சாமி மனசார கும்பிட மாட்டீங்க. சுத்தி வேடிக்கை பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு சாமிக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி இருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப ரேரா தான் இருப்பீங்க. ரொம்ப முடியாத சுச்சுவேஷன்ல அப்ப கூடயுமே ஏதாவது ஒரு உந்துதல்ல தான் நிப்பீங்க. மத்தபடி ரொம்ப மனசார கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப நேரம் ஒரு சாமி கும்பிடுறதோ இல்ல அதுக்கு நேர்த்திக்கடன், கடவுளுக்கு நேர்த்திக்கடன் பண்றதோ எதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்காது. நார்மலா போய் ஏதோ சுத்தி பார்க்க போற மாதிரி கோவில போய் வழிபாடு பண்ணாம சுத்தி பார்த்துட்டு வருவீங்க. கூட்டத்துல நின்று சாமி கும்பிடுறது உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாட்டம் இல்லாத நிலைமையா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கோவில் சாமின்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்துல அதாவது அந்த ஒரு ஏதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோட பேரை நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நின்னு பொறுமையா சாமி கொடுறதுக்கு உண்டான பொறுமை உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த காலகட்டம் எப்படி கொடுக்குன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துது, ஆன்மீக அறிவு அதிகப்படுத்துது. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு கூட கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நிம்மதியை கொடுக்குது. இந்த ஆன்மீகத்துல இப்ப நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. நீங்களே கோயிலுக்கு போகும், கோயிலுக்கு உட்காந்து சாமி கும்பிடுறதுக்குண்டான நிலைமையா இப்ப ஏற்படுத்தி கொடுக்குது சனி பகவான், சனி பயிற்சி காலத்துல. சரி, நீங்க உங்களுக்கு உடல் நலக்குறைவுன்னு சொல்லி நாங்க பார்க்க போறது என்னன்னா, மெயினா பார்க்க போறது நீங்க என்னதான் உங்களுடைய உடலை பேணி காத்து கரெக்டா வந்தாலுமே உங்களுக்கு முட்டு வலியும் கணுக்கால் வலியும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கணுக்கால் வலி எதுக்கு வருதுன்னே தெரியாது, என்னால முடியலன்னு சொல்லுவீங்க. உட்காந்து எழுந்தாலே காலு பிடிச்சுக்க ஆரம்பிச்சிடும். சோ எப்படிதான் நடக்கவே முடியாது ஒரு 2 நிமிஷம். என்னதான் பண்ண, எனக்கு கால் நீட்டினாலும் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப பெயினா இருக்கும். உங்களுக்கு நீங்க தயவு செய்து ஆஸ்பத்திரி போய் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதோடைய பாதிப்பு குறைஞ்சு சரியாக ஆரம்பிச்சு. சனி பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல காலமா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க என்ன வழிபாடு பண்ணணும்னா சனி பகவான் வழிபாடு மட்டும் பண்ணுங்க. நவகிரகங்கள் ஏன்னா நீங்க உண்மையிலே ஏற்கனவே இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே ஏதாவது ஒரு வகையில சொல்லிட்டு இருப்பீங்க. போய் சாமி கும்பிடுறதுக்கு அந்த இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஆனா இனிமே அது அதிக ஆரம்பிச்சிடும். நீங்க மெயினா நான் இப்ப பண்ணக்கூடிய வழிபாடு நவ கிரகங்களில் உள்ள சனி பகவான் வழிபாடு மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி காக்குக்கு சாப்பாடு வைங்க. உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி பயிற்சி பலன்களை 12 ராசிக்குமே நம்ம இப்ப பார்த்துட்டோம். இத பத்தின எந்த ஒரு கருத்துனாலும் சரி இல்ல எந்த ஒரு கேள்வினாலும் சரி நீங்க தாராளமா கேட்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் மட்டுமே. இன்னும் நிறைய பேரு என்கிட்ட கேட்கிற விஷயங்கள் என்னன்னா, மேச ராசிக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க, ரிஷப ராசிக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க, இது ஃபுல்லாவே எப்படி எனக்கு கரெக்டா வரமாட்டேங்க அப்படின்னு. இது ஃபுல்லாவே மேச ராசிக்கு சொன்ன எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே சரியா வராது. 30% தான் வரும். ஏன்னா நான் சொன்னது பொது பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பிறந்த தேதியை வச்சுதான் நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுடைய தனி பலன்கள் தெரியப்படுத்தப்பட முடியும். ஏன்னா நீங்க ஏன்னா உங்களுக்கு யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்லும் போது நீங்க ஒண்ணுமில்லை, கீழே கமெண்ட்னாலும் சரி எந்த ஒரு கேள்வினாலும் உங்களுடைய கான்டாக்டுக்கு இந்த சேனலோட கான்டாக்ட் பண்ணி நம்பர் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கேட்டு இந்த கேள்வி நீங்க கேட்கும் போது அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நாங்களே உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்போம். உங்கள் கேள்வி எல்லாம் கீழே கொடுங்க, அதுக்குண்டான பதில் நாங்க கொடுப்போம். ஏன்னா தனிப்பட்ட முறையில தான் ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தனிப்பட்ட பலன்களை கொடுக்க முடியும். பொது பலன்கள் எல்லாத்துக்கும் பொதுவானவை தான். இந்த மேசராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பொது பலன்கள் பொதுவானவை, ரிஷபராசிக்கு பொது பலன்கள் பொதுவானவை. அதனால நீங்க இன்னும் உங்களுக்கு கேள்விகள் வேணும், உங்களோட சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய கேள்வியை பதிவு பண்ணி கேள்வி கேளுங்க. நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வியோ உங்க ஜாதகத்தை தெரிவுபடுத்தி உங்க ஜாதக பத்தின விஷயங்களை நீங்க கேளுங்க. தொடர்ச்சியா சம்பந்தப்பட்ட வீடியோவை இந்த சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய மன திருப்தியான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி.